எவனும் கர்த்தராகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவன். அழிவுக்கு முன்னதானது அகந்தை, விழுதலுக்கு முன்னதானது மனமேட்டிமை. சூரனுக்கு தலையும் வள்ளலுக்கு பொருளும் இல்லானுக்கு உடலும் பக்தனுக்கு நானும் இல்லை. இது வேத தீர்ப்பு. அப்ப நாம பக்தனா இருக்கணும். ஏன்னா தீர்ப்பு காலத்தில் தெய்வம் கேட்பாங்களாம். அதாவது எங்க விசாரிக்க சொல்லுவாங்களான்னா, நீ எவ்வளவு மெய்வழியில படிச்ச, எவ்வளவு மனனம் பண்ண, நீ எவ்வளவு மெய்வழி பத்தி பேசன, மெய்வழியை பத்தி என்னென்ன கைங்கரியமெல்லாம் நீ செஞ்ச, என்னென்ன பாடுபட்ட அப்படிலாம் கேட்க மாட்டாங்களாம். எந்த அளவில் பக்தியாக நீ தெய்வத்திடம் ஜீவித்திருந்தா என்று கேட்பான். அப்ப பக்திமானா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த பக்தினாக்க பக்தன். அப்ப பக்தனா இருக்கணும்னா நான் இருக்கக்கூடாது. தற்கரை பீர்முகது ஒலியுல்லா அப்பா அவங்க தவத்தில் விளைஞ்சவங்க. அவங்களுக்கு வெற்றி உண்டாக கூட இருந்தவங்களை